முக்கிய செய்தி: மாணவர்களின் கல்வியில் அரசியலை புகுத்தாதீர் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார். வணக்கம் திரு ஜெயக்குமார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இருமொழி கொள்கையை ஆதரிப்பதாக உங்கள் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கடிதத்தின் வாயிலாக உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்கள். இந்த கடிதத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சரினுடைய கூற்றிற்கு உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? பொதுவாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, அதை நம்ம ஒப்பிடணும். அகில இந்திய ரீதியில மும்மொழி கொள்கை அமல்படுத்துகின்ற மாநிலத்துடைய ஒரு கல்வி வளர்ச்சி, அதே போன்று இருமொழி கொள்கை அமல்படுத்துகின்ற காலகாலமாக அமல்படுத்துகின்ற தமிழ்நாட்டில் ஏனைய கல்வி வளர்ச்சி, மற்ற வளர்ச்சி. அப்படி பார்த்தா மும்மொழி கொள்கை அமல்படுத்துகின்ற மாநிலங்கள்ல பொதுவாக இந்த வளர்ச்சி விகிதம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30%, 40%. ஆனா இருமொழி கொள்கை அமல்படுத்துகின்ற தமிழ்நாட்டுல ஒரு கல்வி வளர்ச்சின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80% மேல. அப்போ எது வெற்றி பெற்றிருக்கு? இருமொழி கொள்கை தான் வெற்றி பெற்றிருக்கு, மும்மொழி கொள்கை வெற்றி பெறல. ஒரு இந்தியை எதுக்கு திணிக்கணும் நான் கேட்கிறேன். விருப்பப்படுறவங்க படிச்சுட்டு போலாம், இந்தியை திணிக்காதீங்க, இந்தியை கட்டாயப்படுத்தாதீங்க. ஒரு மொழி போரை மீண்டும் தமிழ்நாட்டுல உருவாக்காதீங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும். அதுதான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மாணவ மாணவருடைய எண்ணமும் கூட. இந்தி பிரச்சார சபா வச்சிருக்கீங்க, இந்தியை போய் படிங்கன்னு சொல்லி போங்க, அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒரு மொழியை திணிச்சு தமிழ் மொழியை அழிக்கணும்னு நினைச்சா தமிழுக்கு ஒரு நல்லுலகம் எப்படி அது அனுமதிக்கும்? அது அனுமதிக்காது. சரி, அப்படியே பார்க்க போனா கடந்த காலங்கள்லயும் நிகழ்காலங்கள்லயும் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இருந்து, அதே போன்று ஒரு டாப் சிஓஸ் ஐடி கம்பெனியும் சரி, மற்ற நிறுவனமும் சரி, இருமொழி கொள்கையின் அடிப்படையில கல்வி கற்றவர்கள் தான் பெரிய அளவுக்கு இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள்ல தலைவர்களா ஒரு டாப் சிஓஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மும்மொழி கொள்கையின் அடிப்படையில வந்தாங்க இல்லையே. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழி மேல ஆதிக்கம் செலுத்துவதை மாநில தமிழ்நாடு அனுமதிக்காது, தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இதான் எங்கள் நிலைப்பாடை பொறுத்த அந்த இருமொழி கொள்கை காலகாலமாக தொடர்கின்ற ஒன்று. எனவே நான் ஒரு அடிப்படை ஆதாரங்களாக சொல்ல, ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். வளர்ச்சி அதை உற்று நோக்கலாம். வளர்ச்சி உற்று நோக்கும்போது பார்த்தீங்கன்னா வட மாநிலம் அது கிடையாது. ஆனா தென் மாநிலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த இருமொழி கொள்கையின் மூலமாக ஏற்பட்டிருக்கு. அதனால இருமொழி கொள்கை இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அதை முதல்ல அதை கொண்டு வாங்க, தமிழ் பயிற்று மொழின்னு. அது கொண்டு ஆந்திராவில் தெலுங்கு கொண்டு வாங்க பயிற்று மொழின்னு. அதே போல கேரளாவில் மலையாளத்தை பயிற்று மொழின்னு கொண்டு வாங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கன்னடம் பயிற்று மொழின்னு கொண்டு வாங்க. அது உங்களால கொண்டு வர முடியாது. ஆனா இந்தியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அப்பப்போ வரீங்க நீங்க. அதனால இந்தியை எந்த காலத்துல திணிப்பதை அதை செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழி மேல ஆதிக்கம் செலுத்துவது விரும்பாது. அது நிச்சயமாக அதை எதிர்க்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக அதாவது கவிஞர்கள், புலவர்கள், இன்னைக்கு அகில இந்திய ரீதியில ஒப்பிடும் போது ஒரு தமிழ்ல எந்த அளவுக்கு அவர்கள் கற்று தேர்ந்து உலக அளவில் பிரசித்தி பெற்ற காவியங்கள், காப்பியங்கள் எல்லாம் எழுதுவதற்கு காரணமா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர், திருக்குறள், அது இன்னைக்கும் உலக அளவில் பேசப்படுது. ஹிந்தி கத்துக்கிட்டாரா? இல்ல அதே போல 10 பாட்டு 8 தொகை கலிகத்து பண்ணி, அதே போல சிலப்பதிகாரம், அதே போல அகநானூறு, புறநானூறு, இப்படி வரிசைப்படுத்திட்டே போலாம். பழைய எவ்வளவு நூல்கள். அப்படி அங்கிருந்து வந்த வீரமாமுனி ஒரு திராவிட திராவிட மொழிகள் ஒப்பில இருக்கணும். அதை தமிழை கற்றுதான் அவர் ஒப்பில கொடுத்தாரு. அவர் ஹிந்தி கத்துக்கிட்டா கொடுத்தாரு. ஹிந்தியில கிராமரே இல்ல, ஒரு இலக்கணம் இல்லாத ஒரு மொழி. அதான் என்ன சொன்னாரு அவர் நண்பர் 3 மாசத்துல நீங்க கத்துக்கலாம் ஹிந்தின்னு சொன்னப்ப அழகா சொன்னாரு. 3 மாசம் கத்துக்கிறது அதுல ஒண்ணுமே இல்லைன்னு. அது ஒண்ணுமே இல்லாத இலக்கணம் இல்லாத ஒரு மொழி. அதை கத்துவர ஒரு பிரயோஜனம் கிடையாது. தமிழ் மொழியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கையின் அடிப்படையில கற்று தேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி,
நம்முடைய தமிழர்கள் வந்து உலக அளவில் வந்து பிரசித்தி பெற்றார்கள். இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. எனவே இது இது இந்தி வந்து ஒரு திணிப்பது என்பது எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். சார், மும்மொழி கொள்கையின் வாயிலாக தாய்மொழி தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக கட்டாயமாக இந்தி தான் படிக்க வேண்டும் என்ற திணிப்பை நாங்கள் சொல்லவில்லை. மாறாக இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை மாணவர்கள் தங்கள் விருப்பத்தின் ஊடாக தேர்ந்தெடுக்கலாம் என்றாகத்தானே இந்த புதிய கல்விக் கொள்கையை சொல்கிறது. இந்தி திணிப்பு என்பது வலுக்கட்டாயமாக இங்கு சொல்லப்படவில்லை என்பதாகத்தானே புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. இது பற்றிய உங்கள் பார்வை என்ன? அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவங்கவுங்க வந்து 3வது லாங்குவேஜ், அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவைன்னு அவங்களுக்கு தெரியும், அறிவில் சேர்ந்தவர்கள். எனவே அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. அந்த அட்வைஸ் ஒன்றும் அவர் சொல்ல வேணாம். ஹலோ, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். நன்றி. மும்மொழி கொள்கையை தாண்டி இருமொழி கொள்கைகள் பின்பற்றப்படும் மாநிலங்கள் தான் அதிக வளர்ச்சியை அடைந்திருப்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்முடன் இணைப்பில் இணைந்து அவருடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் முதல்வருக்கு எழுதியிருந்த கடிதம் குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் தன்னுடைய பார்வையை பதிவு செய்தார்.